இன்னைக்கு நெறைய இடத்துல குங்குமாதி ஆயில் சொல்றாங்களே, அது எல்லாருமே பயன்படுத்தலாமா? எதுக்கு பயன்படுது? என்னென்ன மூலிகை பொருட்கள்லாம் சேர்க்கிறீங்க? அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறீங்க. ஃபர்ஸ்ட்லேருந்து பார்க்கலாம். முதல்ல அத நீங்க பயன்படுத்தும்போது கண்ணை சுற்றி உள்ள கருவளையங்கள் படிப்படியாக மறைய ஆரம்பிக்கும். பருக்கள குறைக்கும். பருக்கள்னால் அந்த கரும்புள்ளி, தழும்புகள் எல்லாமே படிப்படியாக மறைய ஆரம்பிக்கும். ஓப்பன் போர் சொல்லக்கூடிய அந்த பள்ளங்கள் இருக்குல்ல, அதுவும் மறைய ஆரம்பிக்கும். அந்த டார்க் பிக்மெண்டேஷன், மங்கு இது எல்லாமே படிப்படியாக மறைய ஆரம்பிக்குங்க. ஸ்கின்னும் நல்ல பிரைட்டா க்ளோவா மாற ஆரம்பிக்கும். டேன் இருந்தாலும் ரிமூவ் பண்ணிடும். அவ்வளோ ஒரு சூப்பரான ரிசல்ட்ஸ் தரக்கூடியது தான் இந்த குங்குமாதி ஆயில். இந்த குங்குமாதி ஆயில் எல்லாருமே பயன்படுத்தலாம். ஆண்கள், பெண்கள் எல்லாரும் பயன்படுத்தலாம். உங்களுடைய சருமம் ரொம்ப எக்ஸஸ் ஆயில் சருமமா இருக்கு அப்படின்னா நீங்க நைட்ல 1 மணி நேரம் மட்டுமே விட்டுட்டு மறுநாள் காலையில ஃபேஸ் வாஷ் பண்ணிடலாம். மத்த எல்லா ஸ்கின் டைப்புமே ஜஸ்ட் நைட்ல 2 சொட்டு போல அப்ளை பண்ணிட்டு விட்டுட்டு மறுநாள் காலையில ஃபேஸ் வாஷ் பண்ணி பாருங்க. ஸ்கின் நல்ல பிரைட்டா க்ளோவா இருக்கும். இந்த குங்குமாதி ஆயில் பக்காவான ஆயுர்வேத முறைப்படி ரெடி பண்ணணும்னா கிட்டத்தட்ட 3 நாள் ஆகும். அதுல சேர்க்கக்கூடிய 26 மூலிகை பொருட்கள் கலெக்ட் பண்றதுக்கே கிட்டத்தட்ட 1 நாள் 2 நாள் போல எடுத்துக்கும். இந்த குங்குமாதி ஆயில்ல எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் பவுடர் ஃபார்ம் கொண்டு வந்து அதுக்கப்புறமா கஷாயம் ரெடி பண்ணி அதுக்கப்புறமா நல்லெண்ணெய், ஆட்டுப்பால் இது எல்லாமே சேர்த்து ரெடி பண்றதுக்கு அவ்வளோ டைம் எடுக்குங்க. இந்த எண்ணெய், பால் மற்ற மூலிகைகள் சேர்த்த கஷாயம் இது எல்லாமே கொதிச்சு ரெடி ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட 8 மணி நேரம் போல எடுத்துக்கும். இந்த 8 மணி நேரம் ஒர்க்குக்கு அப்புறம் கிடைக்கக்கூடியதுதான் இந்த கோல்டன் கலர்ல மின்னக்கூடிய குங்குமாதி ஆயில். ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய வெப்சைட் அட்ரஸ்லயோ இல்ல வாட்ஸ்அப் நம்பர்லயோ போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்.